الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يقول سبحانه وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இணை துணை இல்லாத ஏக இறைவன் அல்லாஹுக்கு உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த பூமியிலே யாரெல்லாம் சரியான முறையில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையின் பின்னால், அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு புனிதமான மாதத்திலே புனிதமான ஒரு இபாதத்தை செய்த நிலையிலே, அதாவது முஹர்ரம் என்கின்ற அந்த புனிதமான மாதத்தின் ஆஷூரா என்கின்ற நோன்பை நோற்றவர்களாக மிகச் சிறப்பான ஒரு இபாதத்தாகிய ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்தை நோக்கி நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜும்ஆவுக்குரிய பூரணமான பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உள்ளத்திலே இஹ்லாஸை வரவழைத்தவர்களாக, அல்லாஹுக்காகத்தான் இந்த பள்ளிவாசலை நோக்கி வந்திருக்கின்றேன் என்ற நீயத்தோடு நாம் அமர்ந்து கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக ஜும்ஆவுடைய சுன்னத்துக்களில் முக்கியமான ஒன்று, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தவா அலல் மிம்பர் இஸ்தக்பல்னாஹு பிவுஜூஹினா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறிவிட்டார்கள் என்றால் நாம் எல்லோரும் அவரை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்ற செய்தியை அறிவிக்கிறார்கள். எனவே இந்த செய்தியையும் மனதில் கொண்டவர்களாக ஜும்ஆவுடைய அமர்விலே அமர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் கண்ணியம் பொருந்திய ஒரு மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற நேரம், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹுடைய கணக்கின்படி உலகம் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து காலத்திலிருந்து அல்லாஹுடைய கணக்கின் அடிப்படையில் 12 மாதங்கள் இருக்கின்றது என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அதிலே 4 மாதங்கள் புனிதமானது என்கின்ற செய்தியை சொல்கிறான். அந்த 4 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களில் ஒரு மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் மிகச் சிறப்பான அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாகும். அந்த அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்திலே ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தான ஒரு இபாதத்தை செய்திருக்கின்றோம். அதாவது ஆஷூராவுடைய தினத்திலே நாம் நோன்பு நோற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆஷூராவுடைய நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரம், சென்ற வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நோன்பை நோற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த ஆஷூராவுடைய நோன்பை பொறுத்தவரையிலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே 2 வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. இந்த நோன்பை நோட்பதற்கான 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று உண்மையான காரணம், மற்றொன்று பொய்யான காரணம். அநேகமானவர்களுக்கு பொய்யான காரணம்தான் தெரியும், அதற்காகத்தான் நாம் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொல்லி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம்.
அதாவது முதலாவது காரணமாக கருதப்படுவது என்னவென்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்பட்டது இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாளிலே தான் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதனை நினைவு கூறுவதற்காகத்தான் நாம் நோன்பு நோட்கிறோம் என்று அநேகமானவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாத்திலே ஒன்று மார்க்கமாக்கப்படும் என்று சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு முன்னால், ஹிஜ்ரத்து 11க்கு முன்னால் ஆக்கப்பட்ட ஒரு இபாதத்தாக இருந்தால் அது அதனோடு தொடர்புபட்டதாக இருக்கும். அதன் பின்னால் எது உருவாக்கப்பட்டாலும் அது சுன்னாவாக மாற மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய நிகழ்வு ஹிஜ்ரத்து 61லே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது. 61 முஹர்ரம் மாதம் 10வது நாளிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். உண்மையிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை அநியாயமானது என்பதிலே சந்தேகமில்லை. நாம் எல்லோரும் அவருக்காக ரஹ்மத்தை கேட்டு பிரார்த்திக்க வேண்டிய கடமை இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, அந்த முஹர்ரம் மாதத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கான காரணங்களையும் நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள், ஹிலாஃபத்தை செய்து வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டிய தேவை ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது முஆவியா இப்னு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஹிலாஃபத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். பொறுப்பெடுத்து பிரச்சனை வருகின்ற சந்தர்ப்பத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறார்கள். விட்டு கொடுத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்து ஆட்சியை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா என்று சொல்லக்கூடியவர் அவருக்காக வேண்டி ஹிலாஃபத்தை கேட்டு நான் தான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்ற ஒரு தோரணையிலே பைஅத்தை சமூகத்திலிருந்து எடுக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத்தை செய்வதிலிருந்து பின்வாங்குகிறார்கள். பின்வாங்கிய உடனே அவர்கள் மக்காவிலே மதீனாவிலே இருக்கிறார்கள். மதீனாவிலே இருந்து அந்த பைஅத்துக்கு உட்படாமல் மக்காவை நோக்கி வருகிறார்கள். மக்காவை நோக்கி வந்தால் கூஃபாவிலிருந்து இந்த அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய அழைப்புகள் வருகின்றது. நீங்கள் கூஃபாவுக்கு வந்து விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு பைஅத் செய்கிறோம், நீங்கள் கலீஃபாவாகலாம் என்கின்ற அதிகமான அழைப்புகள் வருகின்றது. அப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சாச்சா அதாவது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் முஸ்லிம் இப்னு அகீல் என்று சொல்லக்கூடியவரை அந்த கூஃபாவுக்கு அனுப்புகிறார், பிரதிநிதியாக அனுப்புகிறார், அங்கே என்ன நடக்கின்றது என்ற நிலைமையை பார்ப்பதற்கு. அங்கு முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் சென்றதன் பின்னால் நிறைய பேர் அவர்களுக்கு பைஅத் செய்கிறார்கள். பைஅத் செய்கின்ற செய்தி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்பட்டவுடனே மதீனாவிலிருந்து கூஃபாவை நோக்கி செல்லுகிறார்கள். செல்லுகின்ற வழியிலே அநேகமான தூரத்தை கடந்ததன் பின்னால் அவர்களுக்கு செய்தி வருகின்றது, உபைதுல்லா இப்னு யஸீதுடைய கூட்டம் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய படை முஸ்லிம் இப்னு அகீலை கொன்று விட்டதாக செய்தி வருகின்றது. அப்பொழுது அதிகமான தூரம் சென்று விட்ட காரணத்தினால் அவர்கள் அதே பிரயாணத்தை தொடர்ந்து கர்பலா என்கின்ற இடத்துக்கு செல்கிறார்கள். கர்பலா என்ற இடத்துக்கு சென்றவுடனே அங்கே அதாவது யஸீத் இப்னு முஆவியாவுடைய படை அவர்களை ஆக்கிரமித்து கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த நிலைக்காக வேண்டி ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூஃபாவிலே இருந்து யார் அழைத்தார்களோ அவர்கள் கை செய்தப்பட்டு அந்த ஷியா என்கின்ற அந்த குழுமம் அவர்களை கொலை செய்ததற்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லி துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த 10வது நாளை ஆக்கிக் கொண்டார்கள். இந்த அடிப்படையிலே அவர்கள் இஸ்லாத்துக்கு முரணான அநேகமான கலாச்சாரங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக, இஸ்லாம் வெறுக்கக்கூடிய அநேகமான செயல்பாடுகளை, இஸ்லாத்துக்கு சம்பந்தமில்லாத செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாகவும், ஹலீஃபாக்களையும் அதற்கு முன்னிருந்த சஹாபாக்களையும் தூற்றக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே இந்த காரணத்துக்காக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதன் காரணத்தினால் இந்த ஆஷூராவுடைய நோன்பு நோட்கப்படுவது இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், ஹிஜ்ரி 61 நடக்கின்றது.
முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், 4 கலீஃபாக்களுடைய மரணம், அதற்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணம், அதற்கு பின்னால் நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் எப்படி மார்க்கத்தில் சுன்னத்தாக ஆக்கப்பட முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒன்றோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் சொல்லி இருக்க வேண்டும், நான் இறந்ததற்கு பின்னால் இப்படி ஒரு காலத்திலே என்னுடைய பேரன் கொல்லப்படுவார், அந்த நாளை நீங்கள் நினைவு கூர்ந்து நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அப்படியான ஒரு இபாதத் மாற முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, உண்மையான காரணத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு நோட்பதற்கான முக்கியமான உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக போராடி இஸ்லாமிய பிரச்சாரத்தை, தஅவாவை மேற்கொண்டு வருகிறார்கள். தஅவாவை மேற்கொண்டு வருகின்ற நேரத்திலே ஃபிர்அவுன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதற்காக திட்டம் திட்டி அவனுடைய படையோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் துரத்தி செல்கின்றான். இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தால் கோபம் கொண்ட, தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டு இருந்த ஒருவன், அவனுக்கு மேலார் ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருந்த ஒருவன், அவனுக்கு எதிராக அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அவன்தான் ஏக இறைவன், அகிலங்களை படைத்தவன் என்கின்ற பிரச்சாரத்தை செய்த இந்த பிரச்சாரத்தினால் கோபமுட்ட ஃபிர்அவுன் தன்னுடைய படையோடு விரட்டி கொண்டு துரத்தி கொண்டு செல்லுகின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையும் ஓடுகிறார்கள். தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி, ஃபிர்அவுனிடத்திலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி ஓடுகிறார்கள். ஓடுகின்ற நேரத்திலே முன்னால் கடல் குறுக்கிடுகின்றது, நைல் நதி குறுக்கிடுகின்றது. இந்த பக்கத்தினால் ஃபிர்அவுனுடைய படை இவர்களை கொல்லுவதற்கு வருகிறார்கள். இப்பொழுது தர்ம சங்கடமான நிலைமை. எப்படியோ ஒரு பக்கத்தால் சாவு நிச்சயமாகிவிட்டது. ஒன்றோ ஆற்றில் விழுந்து சாக வேண்டியது, அல்லது ஃபிர்அவுனுடைய படையினால் கொல்லப்பட வேண்டியது என்கின்ற ஒரு நிலை வந்தவுடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இன்னா லமுதுரகூன், நாங்கள் மாட்டிக்கிட்டோம், எங்களை பிடிச்சி கொண்டுருவாங்க, நாங்கள் கொல்லப்பட போகிறோம் என்று சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே என்ன சொல்லுகிறார்கள்? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இன்ன மஅய ரப்பி, நிச்சயமாக இறைவன், என்னை படைத்த இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக எனக்கு வழிகாட்டுவான், என்னை பாதுகாப்பான் என்று தன்னுடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்திய சம்பவத்தை நினைவு கூறுகின்றது. அந்த இடத்திலே ஃபிர்அவுனுடைய படையும் அவர்களை துரத்தி வருகின்ற நேரம் அல்லாஹுடைய கட்டளை வரும், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், நான் முயற்சிகளை எல்லாம் எடுத்து விட்டேன், தப்பித்துக் கொள்வதற்கான அஸ்பாபுகளை எடுத்துக்கொண்டேன், விரண்டு ஓடினேன் தப்பித்துக் கொள்வதற்காக. அப்படி இருக்கின்ற நிலையில் இப்படி ஒரு தர்ம சங்கடமான இக்கட்டான நிலைக்கு மாட்டப்பட்டு விட்டேன். ஆனால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான். முயற்சிகளுக்கு பின்னால் அவர்கள் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைக்கிறார்கள். எல்லா முயற்சிகளையும் தப்பித்துக் கொள்வதற்கு எடுக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி என்கின்ற ஒரு நிலையிலே அடுத்ததாக கடைசியாக இருக்கக்கூடிய ஆயுதம் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுதல் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது அல்லாஹ் என்னை எப்படி காப்பாற்றுவான் என்று சொல்லி. ஆனால் அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உங்களுடைய கைத்தடியை கொண்டு இந்த கடலிலே அடியுங்கள் என்று சொல்லி. அடித்தவுடனே அந்த கடல் பிளந்து கொள்ளுகின்றது, பாதையை விடுகின்றது. அவர்களை தப்பிச் செல்லும்படி அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அவர்கள் செல்லுகிறார்கள். ஃபிர்அவுன் அதன் பின்னால் வருகிறான். அவனும் அவர்களை துரத்தி கொண்டு வழி கிடைத்து விட்டது, நானும் அவர்களை பிடித்து விடலாம் என்கின்ற பெருமிதத்தோடு அவன் செல்லுகின்றான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த கரையை தாண்டியவுடனே இந்த ஃபிர்அவுனும் அவனுடைய படையும் பட்டாளமும் அழிக்கப்படுகிறார்கள். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இந்த அல்லாஹு தஆலா இவர்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் பாதுகாத்ததன் காரணமாக, அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் நோன்பு நோற்று கொண்டு வந்தார்கள். யகூதிகள் நோன்பு நோற்று கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்ற நேரத்திலே அங்கே இருந்த யகூதிகள் நோன்பு நோக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறார்கள். அப்பொழுது மதீனா வாசிகளிடத்திலே கேட்கிறார்கள், என்ன இது, ஏன் இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்று கேட்டவுடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய படையையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்ததற்கு நன்றிக்கடனாக இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்?
அந்த யகூதிகளை விட மூசாவுக்கு தகுதியானவர்கள் நாங்களும் நோன்பு நோட்போம் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நோன்பு நோட்கிறார்கள். அப்பொழுது சில காலத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, முஸ்லீம்களுடைய பண்பே யகூதிகளுக்கு மாற்றம் செய்வது. இந்த நாளில் யகூதிகளும் நோன்பு நோட்கிறார்களே யா ரசூலல்லாஹ், நாங்களும் நோன்பு நோட்கிறோம் என்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் வருகின்ற வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நாள் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள். அதற்கிணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் அடிப்படையிலே அந்த 9வது நாளும் நோன்பு சுன்னத்தாக்கப்படுகிறது, 10வது நாளும் நோன்பு சுன்னத்தாக்கப்படுகின்றது. இதுதான் முஹர்ரம் மாதத்திலே நாம் பிடிக்கக்கூடிய ஆஷூராவுடைய நோன்புக்குரிய யதார்த்தமான உண்மையான அமைப்பு என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அடுத்தபடியாக முக்கியமான சில செய்திகளை இந்த ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த முஹர்ரம் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 1448 ஆண்டுகள் ஹிஜ்ரத்தை கடந்து விட்டது. நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு வேகமாக காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய ஆயுள்களுடைய எல்லை அஜல் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நாங்கள் மரணிக்கக்கூடிய திகதி எங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இந்த ஹிஜ்ரி ஆண்டை பொறுத்தவரையிலே அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹிஜ்ரி ஆண்டை பொறுத்தவரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், அதற்கு பிற்பட்ட காலம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், இந்த காலங்களிலும் அதற்கு முற்பட்ட காலங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு என்று சொல்லி அதாவது கால கணக்கெடுப்பு இருக்கவில்லை. ஒரு கால கணக்கெடுப்பு இருக்கவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறார்கள், ஒரு தகவலை அனுப்பி வைக்கிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை எடுத்துவிட்டு அவர்களுக்கு இது எப்பொழுது அனுப்பப்பட்டது, சென்ற வருடம் அனுப்பப்பட்டதா இந்த வருடம் அனுப்பப்பட்டதா என்ற தெளிவின்மையின் காரணமாக அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்கனவே இருந்தது ஒரு பிரச்சனை. எங்களுக்கு என்று சொல்லி கால கணக்கெடுப்பு ஒன்று இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தது. எனவே அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இப்படி எங்களுக்கென்று ஒரு கணக்கெடுப்பு இருக்க வேண்டும். இதற்கு முன்னால் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை யானை ஆண்டு என்று சொல்கிறோம். என்ன காரணம்? அதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்கும் என்றால் அந்த சம்பவத்தை காரணம் காட்டி அந்த ஆண்டை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்களே தவிர முஸ்லீம்களுக்கு என்று ஒரு கால கணக்கெடுப்பு இருக்கவில்லை. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேண்டுதல் வந்தவுடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். இப்படி ஒன்று தேவைதான் என்பதை முடிவுக்கு வருகிறார்கள். முடிவுக்கு வந்து எந்த விடயத்தை காரணமாக வைத்து ஆரம்பிக்கிறது, எந்த விடயத்தை ஹிஜ்ரி அதாவது முஸ்லிம்களுடைய வருடத்தின் கணக்கெடுப்பாக ஆக்குறது என்று சொல்லி ஒரு ஆலோசனை வருகின்றது. சிலர் சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் பிறந்தது முக்கியமான ஒரு சம்பவம், அதனை வைக்கலாம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் இறந்தது முக்கியமான ஒரு சம்பவம், அதனை வைத்து ஆரம்பிக்கலாம். இன்னும் சிலர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் விட விசேஷமானது நபித்துவம் கிடைத்தது, அதனை வைத்து ஆரம்பிக்கலாம். இப்படியான பல தகவல்கள் வருகின்ற நேரத்தில் ஒருவர் சொல்லுகிறார், இல்லை, ஹிஜ்ரி என்கிறது தான் இஸ்லாமிய வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு விடயம். அதே நேரம் ஏனைய சம்பவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தொடர்பில்லாத ஒரு விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக இருக்கட்டும், அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததாக இருக்கட்டும், அவர்கள் மறைந்ததாக இருக்கட்டும், இது நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தொடர்பில்லாத என்றால் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல, எங்களுடைய முஸ்லீம்களுடைய தியாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக இருப்பது ஏற்றமாக இருக்கும் என்ற காரணத்தினால் என்ன செய்கிறார்கள், ஹிஜ்ரத் என்கின்ற விடயம் பிரேரிக்கப்பட்டு ஆமோதிக்கப்படுகின்றது. ஹிஜ்ரத் நடந்தது ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்றாலும் மாதத்தின் முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை அறிமுகப்படுத்தி ஹிஜ்ரி ஆண்டு கணக்கிலே கொண்டு வரப்படுகின்றது. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ஒரு விடயத்தை இங்கே விளங்க வேண்டும். ஹிஜ்ரத் என்று சொல்லுவது, ஏன் ஹிஜ்ரத்தை வைத்து கணக்கெடுப்பை ஆரம்பித்தார்கள் என்றால் மிக முக்கியமான தியாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு. முஸ்லிம் உம்மத்து நபித்தோழர்களும் நபி அவர்களும் செய்த தியாகத்துடைய வெளிப்பாடு என்றும் நினைவிலே இருக்க வேண்டும். மக்காவில் இருந்தவர்களுடைய மதீனாவில் இருந்தவர்களுடைய தியாகத்துடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவிலே வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை இடுகிறார்கள். அவர்களை கொலை செய்வதென்ற அளவுக்கு திட்டம் தீட்டுகிறார்கள். நபி அவர்களை உயிரை விட நேராக மதித்தவர்கள், அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தவர்கள், அவர்கள்தான் சிறந்தவர்கள், உண்மையாளர், அமீன் சித்திக் என்று பட்டம் கொடுத்தவர்களே அவர்களை துரத்துகின்ற அளவுக்கு, அவர்களை கொலை செய்ய முற்படுகின்ற அளவுக்கு முயற்சிகள் நடக்கின்றது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை கிடைக்கின்றது. இந்த மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த பூமியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கட்டளை வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய தீனை கொண்ட கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நபி தோழர்களை மதீனாவுக்கு செல்லும்படி கட்டளையிடுகிறார்கள். குறிப்பாக முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபியை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள், அங்கே பிரச்சாரத்திலே ஈடுபடும்படி. நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சென்று பிரச்சாரத்திலே ஈடுபட்டு குறைந்தது ஒவ்வொரு மதீனாவாசியுடைய வீட்டிலே ஒருவராவது இஸ்லாத்தை தழுவக்கூடிய அளவுக்கு சிறப்பான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள் ஹிஜ்ரத்துக்காக. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய கட்டளை வரவில்லை. அப்பொழுது மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் ஹிஜ்ரத்து சென்று விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோரும் சென்று விட்டார்கள், நானும் சென்று விடவா என்று கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு தோழரை ஏற்பாடு செய்து தரலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டளையை எதிர்பார்த்தவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்காக வேண்டி நபி அவர்களுக்காக வேண்டியும் அவர்களுக்காக வேண்டியும் சேர்த்து 2 ஒட்டகைகளை தயார் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த பிரயாணம் மிக முக்கியமான சிறப்பான சில அம்சங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்களிலே மிக முக்கியமான 2 விடயத்தை மாத்திரம் இங்கே நான் எடுத்துச் சொல்கின்றேன். முதலாவது, எந்த ஒரு விடயத்திலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் அந்த விடயத்துக்கு சம்பந்தப்பட்ட காரணிகளை எடுப்பது எம்மல் மீது அவசியம், கட்டாயம் என்பது அஹ்துல் அஸ்பாப் என்கின்ற அந்த விடயம் மிக முக்கியமானது என்பதையும் இந்த ஹிஜ்ரத்துடைய பாடம் எங்களுக்கு புகட்டுகின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பதுதான் எங்களுக்கு வெற்றியை தரும் ஈமானின் மிக முக்கியமான அம்சமாகிய தவக்குல் தான் அனைவருக்கும் வெற்றியை தரக்கூடியது என்கின்ற விடயத்தையும் இந்த ஹிஜ்ரத்துடைய பாடம் எங்களுக்கு புகட்டக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நபி தோழர்களுக்கு சொன்ன செய்தி என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத், அனைத்து செயல்பாடுகளும் நீயத்தை கொன்றுதான் கணக்கெடுக்கப்படும். நீங்கள் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்கு ஹிஜ்ரத்து செய்தால் அந்த நோக்கத்துக்குரிய பயனை அடைந்து கொள்வீர்கள். மற்றபடி மதீனாவுக்கு செல்வதன் மூலம் அங்கே ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதற்கோ அல்லது வேறு ஏதும் பொருளாதார ரீதியான அடைவுகளை அடைந்து கொள்வதற்காகவோ ஹிஜ்ரத்து செய்தால் நீங்கள் அவற்றை அடைந்து கொள்வீர்கள், ஹிஜ்ரத்துக்குரிய கூலி கிடைக்க மாட்டாது என்கின்ற செய்தியை நபி அவர்கள் இந்த இடத்திலே சொல்லுவதன் மூலம் மிக முக்கியமான இஸ்லாமிய காயிதாக்களின் அடிப்படை அம்சமான ஒரு செய்தியை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான், எந்த அமலாக இருந்தாலும், என்ன ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் முழுவதையும், ஏன் தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தாலும் கூட அந்த இடத்திலே இஹ்லாஸ் என்கின்ற தூய்மையான எண்ணம், அல்லாஹ்வுக்கானதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாது விட்டால் அந்த அமல் வெறும் அதாவது தூக்கி எறியப்பட்ட புழுதியாக மாறிவிடும். எந்த காரணம் கொண்டும் அதற்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்கின்ற செய்தியை முக்கியமான ஒரு பிரயாணம் ஹிஜ்ரத் என்று சொல்லுகின்ற நேரம் நபித்தோழர்கள் தங்களுடைய குடும்பங்களை, தங்களுடைய சொத்து சுகங்களை, தங்களுடைய இருப்பிடங்களை, பொருளாதார அமைப்புகளை, தங்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வெறும் கையும் வீசும் கையுமாக செல்கிறார்கள். உறவினர்களை விட்டு, பிறந்த மண்ணை விட்டு மிக கவலையோடு செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம், செல்வது ஹிஜ்ரத். வெறுத்து இந்த பூமியிலே எங்களால் வாழ முடியாது, இவர்களுடைய செயல்களை வெறுத்து அல்லாஹுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு செல்லுகின்ற அந்த சந்தர்ப்பம். இந்த முக்கியமான பிரயாணத்திலே நீங்கள் யாராவது
இந்த எண்ணம் தவிர்த்து வேறொரு எண்ணமாக இருந்தால் அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்கின்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தி சொல்லுகிறார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கட்டளையின் அடிப்படையிலே ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். அதன் பின்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை வருகின்றது, அவர்களுக்கு ஹிஜ்ரத்து செய்வதற்கு அனுமதி வருகின்றது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும். தன்னுடைய வீட்டை சூழ முஷ்ரிக்கீன்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். எதற்காக? அவர்கள் வெளியிலே வந்தால் வெட்டி கொலை செய்வதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக ஒரு கூட்டம் வெளியிலே இருக்கிறார்கள். இந்த இடத்திலே அல்லாஹுவை தவிர பொறுப்பு சாட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் போ என்று சொல்லிவிட்டான், அவர்கள் போக வேண்டியதாக இருக்கின்றது. அவர்கள் வெளியிலே வருகிறார்கள், செல்லுகிறார்கள். ஆனால் அந்த முஷ்ரிக்கீன்கள் எவருடைய கண்களிலும் படவில்லை. பின்னர் முஷ்ரிக்கீன்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் படுக்கையில் இருப்பதாக. நபி அவர்கள் இவர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி அந்த தந்திரோபாயத்தை கையாளுகிறார்கள். நபி அவர்களுடைய படுக்கையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு காரணம். அவர்களை பின்வாங்க செய்வதற்கு, அவர்கள் காத்திருப்பதற்கு, நபி அவர்களை தேடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, நபி அவர்கள் தான் படுக்கிறார்கள் என்கின்ற சிந்தனையை அவர்களுக்கு மாற்றுவதற்காக அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் முதலாவது சபபாக அந்த சபவை எடுக்கிறார்கள். அதன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் நபி அவர்கள் வந்த நேரத்திலே யாருமே வெளி கிளம்ப மாட்டார்கள். கடுமையான உஷ்ணம், அப்படி பயங்கரமான உஷ்ணமான சந்தர்ப்பம். இதிலே யாராவது வீட்டுக்கு வருவார்கள் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான செய்திக்காகத்தான் வருவார்கள் என்பதை நாம் உணர்ந்திருந்தோம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், அபூபக்கரே, அல்லாஹு தாலா எனக்கு ஹிஜ்ரத்து செய்வதற்கு அனுமதி தந்து விட்டான் என்று சொல்லி. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸுஹ்பத யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களோடு சேர்ந்து வருவதற்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா, தோழமை கொள்வதற்கு அனுமதி கிடைக்குமா என்ற உடனே அஸ்ஸுஹ்பத என்று சொல்லுகிறார்கள், ஆம், சேர்ந்து வர முடியும் என்று. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவிட முடியாது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்கிறார்கள். நபி அவர்களோடு பிரயாணம் செய்வதற்கு, எனக்கு ஹிஜ்ரத்தை செய்வதற்கு தோழமைக்கான வாய்ப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தயாரிக்கப்பட்ட ஒட்டகம் தயாரிக்கப்படுகின்றது. இரண்டாவது சபப். அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிரயாணத்தை துவங்குகிறார்கள். துவங்குகின்ற நேரம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டிய திசைக்கு மாற்று திசையாக பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். செல்ல வேண்டியது மதீனாவுக்கு தான் என்றாலும் அவர்கள் வேறு திசையால், மதீனாவுடைய திசை அல்லாமல் வேறு திசையால் செல்கிறார்கள். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய திட்டமிடல் சபபை எடுக்கிறார்கள். என்ன சபப்? இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் படுத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தால் முஷ்ரிக்கீன்களுக்கு தெரியும் நபி அவர்கள் மதீனாவுக்கு தான் சென்றிருப்பார்கள் என்று சொல்லி மதீனாவுடைய பாதை வழியை தேடி செல்வார்கள். அப்பொழுது என்னை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திசையை மாற்றி செல்கிறார்கள். அதே போன்று செல்லுகின்றதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனை அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து, அதாவது அவர்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பதற்காக வேண்டி தயார் பண்ணுகிறார்கள். மக்காவிலே நடக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து தருவதற்காக தயார் பண்ணுகிறார்கள். ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்று சொல்லக்கூடியவரை, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்த அவர்களை, ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து அப்துல்லா இப்னு அபூபக்கர் வந்து செல்லக்கூடிய பாதையை அழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதே போன்று யகூதிகளில் ஒருவராக இருந்த அப்துல்லா இப்னு இரியக்கத் என்று சொல்லக்கூடியவரை, பாதைகள் சம்பந்தமான தெளிவிருந்த அந்த நபரை பாதைகள் காட்டுவதற்காக குறுகிய பாதையால் மதீனாவுக்கு சென்று சேர்வதற்கான வழிகளை எடுப்பதற்கான முயற்சிகள். இப்படியான அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பதற்காக இப்படியான பல ஏற்பாடுகளை செய்துவிட்டு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையிலே தங்கிவிடுகிறார்கள். குகையிலே தங்குவதற்கான காரணமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்களுடைய சிந்தனையை திசை திருப்ப வேண்டும், அவர்களுடைய எண்ணங்களை திசை திருப்ப வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏற்பாட்டை செய்கிறார்கள். அங்கு குகையிலே தங்கினால் தேடி வருபவர்கள் என்ன செய்வார்கள்?
அவர்கள் மதீனாவை நோக்கி சென்று கொண்டு தப்பி ஓடக்கூடியவன் எப்பொழுதும் நின்று ஒதுங்க மாட்டான், வாய்ப்பு இருந்தால் ஓடிவிடுவார். எனவே அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் வந்து தேடட்டும், தேடினால் அவர்கள் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற நேரம் நாம் போய் சேர்ந்து விட்டோம் என்ற எண்ணத்திலே அவர்கள் அங்கிருந்து சென்று விடுவார்கள். அதன் பின்னால் நாங்கள் இலகுவாக சென்று விடலாம் என்கின்ற அந்த ஏற்பாட்டையும் செய்கிறார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இத்தனை ஏற்பாடுகளையும் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். மேற்கொள்கின்ற நேரத்திலே அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை முயற்சிகளை செய்கிறார்கள், இத்தனை காரணங்களை எடுக்கிறார்கள். எதற்காக என்றால் முஷ்ரிக்கீன்களுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டு கொல்லப்படாமல் இருப்பதற்காக வேண்டி. நாங்கள் இங்கே ஒரு விடயத்தை ஞாபகத்தில் எடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பிரயாணத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மிஅராஜுடைய பிரயாணம் எவ்வளவு மிக நீண்ட தூர பிரயாணம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த பிரயாணத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான கஷ்டங்களோ சபபுகளோ எடுக்கவில்லை, காரணங்களோ எடுக்கவில்லை. அங்கே செல்லுவதற்கான எந்த முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை. மாற்றமாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவின் ஒரு ஓர பகுதியிலே அங்கு கொண்டு போய் சேர்த்து திருப்பி கொண்டு வந்து விடுகிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து அல்லாஹுடைய அதாவது பைத்துல் மஅமூர் வரைக்கும் கொண்டு போய் அங்கே இருந்து திருப்பி கொண்டு வந்து விடுகின்றான். இப்படியாக செய்த அல்லாஹு தஆலா இந்த ஹிஜ்ரத்துடைய வேளையிலே ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி செய்யவில்லை? நபி அவர்களை ஒரு வினாடியில் மதீனாவுக்கு கடத்தி இருக்கலாமே, கொண்டு போய் விட்டிருக்கலாமே, ஏன் செய்யவில்லை என்று சொன்னால், மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பயணத்தை பொறுத்தவரையிலே அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உரியது. வேறு யாரும் சமூகத்திலே மக்களோ சஹாபாக்களோ மிஅராஜ் என்ற பயணம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு மாத்திரம் உரிய பயணம். அது அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்தது, கொண்டு வந்து விடுகிறான். அதிலே ஒரு முன்மாதிரி எங்களுக்கு கிடையாது. அந்த அமைப்பில் தான் நாம் மிஅராஜ் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரி எங்களுக்கு இருந்திருந்தால் அதற்கும் ஒரு வழிகாட்டியை நபி அவர்கள் தந்திருப்பார்கள். மாற்றமாக ஹிஜ்ரத் என்பது ஒரு வழிகாட்டுதல். நபி அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் முஸ்லீம்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அவர்கள் எப்படி அஸ்பாபுகளை எடுப்பது, காரணிகளை எடுப்பது, தப்பித்துக் கொள்வதற்கான எப்படி முயற்சிகளை மேற்கொள்வது என்கின்ற விடயங்களை எடுத்து காட்டுவதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படியான காரணிகளை எடுத்துத்தான் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும், முயற்சிகளை முழுமையான அமைப்பில் எடுத்துத்தான் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த முன்மாதிரியிலே தான் முஸ்லீம்களும் என்ன ஒரு விடயமாக இருந்தாலும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த காரியம் நடைபெறுவதற்காக வேண்டி நாங்களும் அஸ்பாபுகளை, காரணிகளை எடுக்க வேண்டும் என்ற போதனைக்காகத்தான் இந்த ஏற்பாடு நடந்தது என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி வபஅத். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தங்களுடைய ஹிஜ்ரத் பிரயாணத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு குகையில் தங்கி இருக்கின்ற நேரம் இத்தனை பிரச்சனைகளின் இத்தனை காரணங்களையும் எடுத்து வெற்றி பெறுவதற்காக, தப்பித்துக் கொள்வதற்காக அத்தனை முயற்சிகளையும் எடுத்து முஷ்ரிக்கீன்களிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குகையில் தங்கி இருக்கிறார்கள். குகையில் தங்கி அவர்களை திசை திருப்பியதன் பின்னால் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையிலே, இந்த சபபுகளுடைய முயற்சியால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகையிலே தங்கி இருக்கிறார்கள். ஆனால் என்ன விடயத்தை நான் சொல்ல வருகிறேன் என்றால், இத்தனை முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகளில் எந்த ஒரு முயற்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக இருக்கவில்லை. சபபுகள் எடுத்தார்கள், அந்த சபபுகளிலே எந்த ஒரு சபபும் நபி அவர்களுக்கு உதவியாக இருக்கவில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தனை முயற்சிகளும் ஃபெயிலாக போயிடுது. முயற்சி எடுப்பது சுன்னத்து, அது பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அத்தனை முயற்சியும் ஃபெயிலாக போகுது. ஏன் ஃபெயிலாக போகுதுன்னு சொன்னால், குகையில் இருக்கிறார்கள், குகையை சூழ முஷ்ரிக்கீன்கள் வந்துட்டாங்க. இடத்த கண்டுபிடிச்சிட்டு வரல, வந்துட்டாங்க, இங்கே இருக்கலாம் என்ற எண்ணம் வந்து விட்டார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் லவ் ரஆ அஹதுஹும் இலா தஹ்த கதமிஹி லரஆனா. அல்லாஹ்வுடைய தூதரே,
அவங்கள வந்திருக்கிறாங்க, அவங்க எங்களை குந்தி எட்டி பார்க்கணுன்ற தேவையில்லை, அவங்களோட காலை பார்த்தாலுமே எங்களை கண்டுகொள்வாங்க, அவ்வளோ ஓரத்தில் தான் நிற்கிறோம், கண்டுகொள்வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, இன்ன மஅய ரப்பி, என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான் என்று சொன்னார்களே, அதுபோன்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மா தன்னுக பிஸ்னைனி வல்லாஹு சாலிசுஹுமா, அபூபக்கரே என்ன நினைக்கிறீங்க, 2 பேர் தான் இருக்கிறதாக நினைக்கிறீர்களா? அல்லாஹு தஆலா எங்களுடன் இருக்கிறான் என்கின்ற தவக்குல் அங்குதான் வெளிப்படுகிறது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது தப்பித்துக் கொள்வதற்காக, அத்தனை முயற்சியும் ஃபெயில். எது பாஸ்? தவக்குல், அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுவது சித்தியை, அதாவது பாஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? வந்த முஷ்ரிக்கீன்கள் மடையர்களா, புத்தி இல்லாதவர்களா, ஒரு பொந்து தெரிகின்றது, அதுக்குள்ள எட்டி பார்ப்போங்கிற எண்ணத்தையாவது அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த எண்ணமாவது அவர்களுடைய உள்ளத்திலே வரவில்லை. வந்தவங்க திரும்பி போய் விடுகிறார்கள். அதன் பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம், தவக்கலுடைய தாக்கம் இதுதான். அல்லாஹ் இக்கட்டான சந்தர்ப்பத்தில், எவ்வளவு மிகப்பெரிய ஆபத்தான நிலையிலும் கூட அல்லாஹுவை நம்பினால், அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டினால் உறுதியான எண்ணத்தோடு தவக்குள் வைக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி எறியப்படுகின்ற நேரத்திலே அவர்கள் அல்லாஹு தஆலாவை பொறுப்பு சாட்டினார்கள். அல்லாஹு தஆலாவை பொறுப்பு சாட்டினார்கள். அல்லாஹு தஆலா அந்த நெருப்பை குளிரச் செய்தான், அவர்களை பாதுகாத்தான். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த விடயங்களை நாம் தெளிவாக எங்களுடைய மார்க்க விடயத்திலே மிக முக்கியமான இபாதத்தாக நாங்கள் கருத வேண்டிய தவக்குல் என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான அம்சம். இந்த தவக்குல் ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிமை உண்மையான முஃமினாக, நம்பிக்கை இழப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் இன்னும் சில விடயங்கள் அல்லாஹு தாலா இந்த தவக்குலுக்கு உதாரணம் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படி கருவை சுமர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகின்றது. எப்படி உணவு கொடுக்கப்படுகின்றது? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறான்? அல்லாஹு தாலா தான் உணவு கொடுக்கிறான். உணவு கொடுக்க நாடினவன் உணவை சும்மா கொடுக்கலாம், வெறுமனே கொடுத்து விடலாம். அல்லாஹ் கொடுக்கிறான் உணவை. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி எங்களுக்கு தெரியும். நாங்கள் தென்னை மரத்தை ஆட்டி தேங்க விற்க முடியாது என்பது போலதான் பேரித்தம் மரத்தை ஆட்டி பேரித்தம் பழம் விற்க முடியாது. அது தென்னை மரத்தை விட கடினமானது. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ஹுஸி இலைக்க பிஜிஸஇன் நக்லி துஸாகித் இலைக்க ருதபன் ஜனியா. என்ன சொல்லுகிறான்டா? பேரித்தம் மரத்தை ஆட்டுங்க, கொப்பை ஆட்டுங்க, பேரித்தம் மரம் புழும், அதிலிருந்து நீங்கள் உணவை உட்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான். இங்கே எதற்காக என்றால், வெறுமனே அல்லாஹு தாலா கொடுத்து விட முடியும், ஆனால் ஒரு சபபை நீயும் முன்னால் முடிஞ்ச சிறிய ஒரு முயற்சியாவது செய்ய வேண்டும் என்பதை பாடமாக இந்த சமூகத்துக்கு புகட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த செயலை அல்லாஹு தாலா சொல்கிறான். மேலும் எங்களுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தெரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய உடலிலே புண்கள் வந்து புழுத்து போயிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை ஷைத்தான் பீடித்து கொண்டான், என்னிடத்திலே கடுமையான நோய், என்னை பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட உடனே அல்லாஹு தாலா வெறுமனே அவர்களுடைய நோயை இல்லாமலாக்கி இருக்க முடியும். அல்லாஹு தாலா நாடினால் குன் ஃபயக்கூன் என்று சொன்னால் முடிந்துவிடும். ஆனால் என்ன சொல்லுகிறான்? உங்களுடைய பாதங்களை பூமியிலே அடியுங்கள், உங்களுடைய பாதத்தை பூமியிலே அடியுங்கள், அதிலே தண்ணீர் வரும், அந்த தண்ணீரை எடுத்து குடித்து உங்களுடைய உடம்புகளிலே தேய்த்து கொள்ளுங்கள், குணமடைவீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம், பாதத்தை அடித்து தண்ணீர் வர முடியுமா? பாதத்தை அடிப்பதன் மூலம் தண்ணீர் எடுக்க முடியாது. இங்கே சபப், ஒரு காரணத்தை அல்லாஹு தாலா நீங்களும் ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த இடத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டி இந்த பாடத்தை குர்ஆனிலிருந்து எங்களுக்கு சொல்லுவதற்கான காரணம், எங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சி இல்லாமல்
வெற்றி அடைவதற்கு பொறுப்பு சாட்டுவது அல்லாஹ் எனக்கு செய்து விடுவான், அல்லாஹ் எனக்கு தந்தி விடுவான் என்கின்ற வெறுமனே தங்கி இருப்பது கூடாது. எங்களால் முடியுமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். முயற்சிகள் பயனை தரவில்லை என்றாலும் அந்த முயற்சிகள் இபாதத். எனக்கு நோய் வந்து விட்டதென்றால் நான் மருந்து செய்வது இபாதத், அதற்குரிய கூலி கிடைக்கும். நாங்கள் நிறைய பேர் மருந்தெடுக்கிறோம், எங்களுடைய எண்ணத்திலே இல்லை. அல்லாஹு தாலா இட்ட கட்டளையின் அடிப்படையிலே ஒரு இபாதத் இந்த மருந்தெடுப்பது என்பதை நான் நினைப்பதில்லை. நாம் பரீட்சை எழுத போகிறோம், அதற்கான முயற்சிகள் இல்லாமல் நாங்கள் முயற்சியை எடுக்க வேண்டும். இது அல்லாஹ் காட்டித்தந்த ஒரு விடயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு சுன்னத்தான வழிமுறை. இந்த முயற்சிகளின் மூலம் எனக்கு வெற்றி கிடைக்காது விட்டால் கடைசி கட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவது. எல்லா முயற்சிகளையும் எடுத்துவிட்டு, இறைவா என்னால் ஆளுமான முயற்சிகளை எடுத்து விட்டேன், உன்னிடத்திலே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் என்று சொல்லி அவனிடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும் அந்த காரியங்களை என்கின்ற விடயத்தை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எனவே அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, ஹிஜ்ரத் என்பது வெறும் ஒரு வரலாற்று சம்பவம் அல்ல. இஸ்லாம் எங்களுக்கு புகட்டக்கூடிய நிறைய பாடங்கள், இந்த மிம்பரிலே அவைகளை சொல்லி முடிக்க முடியாது. நிறைய பாடங்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு எங்களுக்கு படித்து தருகின்றது. எனவே அந்த விடயங்களை விளங்குவதோடு அல்லாஹ்வின் மீது உண்மையான அமைப்பில் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக, அல்லாஹு தாலாவுடைய அருள்களை நம்பியவர்களாக நாம் அனைவரும் மாறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக.